வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சிஎஸ்ஐஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம நிறையா வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். எனக்கு சிஎஸ்ஐஆர் நெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஆஸ்பிரன்ஸ் பேரில் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் ஸ்டாண்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டை செட் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷனாக ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்ஐஆர் நெட்டுக்காக நாம் எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணணும், எத்தனை மாதங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயமாக தான் சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் சிஎஸ்ஐஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஈஸியான எக்ஸாம் கிடையாது. வாட் எவர் இட் பி, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலுமே அது ஈஸி கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம வந்து காலேஜில் படித்ததுலேருந்து டோட்டலாக வேறு ஒரு அப்ரோச்சில் தான் இருக்கும். அது டிஆர்பியாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, சிஎஸ்ஆர் நெட்டாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமுமே நம்ம காலேஜில் என்ன அப்ரோச்சில் படித்தோமோ அந்த அப்ரோச்சில் சிஎஸ்ஆர் நெட்டுக்கோ டிஆர்பிக்கோ வேறு எதுக்குமே நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இதனுடைய ப்ரிப்ரேஷன் டைப்பே வேறு மாதிரி தான் இருக்கும். அந்த ப்ரிப்ரேஷன் விஷயமாக நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கலன்னா நீங்கள் கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பாருங்கள். நம்ம சிஎஸ்ஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸுக்காக 14th April 2026 அன்னைக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்மளுடைய ஆன்லைன் நியூ பேட்சில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸ், கான்செப்ட்ஸை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு 10 years கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவேன், ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுப்பேன். 100 days லைவ் செஷன். இந்த எக்ஸாமுக்கு 4 மாதம் முன்னாலேருந்து டெய்லி லைவ் செஷன், டெய்லி டெஸ்ட் கொடுப்பேன். அன்லிமிட்டடாக டெஸ்ட் இருக்கும். நம்ம டெஸ்ட்டு, ரெக்கார்டட் எல்லாம் சேர்த்து ஒரு 20 years கொஸ்டினை நம்ம தரவாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். கான்செப்ட்ஸை முதல்ல லேர்ன் பண்ணிடுவோம், அதுக்கு பிறகு தான் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் இவ்வளவு இன்டெப்த்தாக படித்தா மட்டும்தான் நம்ம வந்து என்கிட்ட படிக்கக்கூடியவங்க எல்லாருடைய ஃபீட்பேக்கு என்னென்னா, நம்ம காலேஜில் படித்ததுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லையா? அஃப்கோர்ஸ் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் காலேஜில் படித்தது வேறு, இது அப்ரோச் வேறு, இது அப்ரோச் வேறு. காலேஜில் நிறையா மெமரைஸ் பண்ணுவீங்க, நிறைய இது அது என்னது ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தியரம்ஸாக படிப்பீங்க, படித்து எழுதி பார்ப்பீங்க, அப்படியே எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு நல்ல ஸ்கோர் வாங்கிட்டு போயிடுவீங்க. இங்கே மெமரைஸே பண்ண முடியாது. ரொம்ப இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், டெடிக்கேட்டடாக உட்காந்து படிக்கணும், ரொம்ப டெடிக்கேட்டடாக உட்காந்து படிக்கணும். ஒரு நீங்கள் வந்து 6 to 8 months படிக்க போகிறீங்க அப்படின்னா மினிமம் டெய்லி 5 hours படிக்கணும். நான் சொல்லக்கூடியது மினிமம் தான். இதை விட கூடுதலாக தான் நீங்கள் படிக்கணுமே ஒழிய குறைவாலாம் படித்தாலும் பாஸ் ஆக முடியாது. ஏன் நான் சொல்லக்கூடியது 8 months 10 months ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் மினிமம் என்ன செய்யணும்? மினிமம் 5 hours படிக்கணும். ஒரு 10 hours உட்காந்து படிப்பேன். அதாவது நான் பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன், அதே தான் இப்போவும் சொல்கிறேன். அதாவது 12th முடிச்சுட்டு நீட்டை பற்றி நாடே பேசுது. ஏன்னா அது அவ்வளவு கடினமாக இருக்குது. அதில் பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதனால அது ஒரு பேசு பொருளாகி நாடு முழுவதும் அது விஷயமாக பேசி, அது விஷயமாக டிஸ்கஸ் பண்ணி அது கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நீட்டுக்கும் நெட்டுக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம், மற்ற எந்த வித்தியாசமே கிடையாது. +2 முடிச்சுட்டு நீட் எவ்வளவு கஷ்டமோ அதுக்கு ஈக்குவலாக எம்எஸ்சி முடிச்சுட்டு நெட்டு கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப எத்தனை பேர் 16-17 லட்சம் பேர் நீட் எழுதுகிறாங்க, எத்தனை பேர் டாக்டர் ஆகுறாங்க? அதே ரேஷியோ தான். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நெட்டை கிளியர் பண்ண முடியும். அது வந்து முழுக்க கேண்டிடேட்டு கையில் தான் இருக்குது. என்னுடைய கண்டென்ட்டுக்கு நான் கேரண்டி, உண்மையிலே என்னால் சவால் விட்டு என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். என்னோடய கண்டென்ட்டுக்கு நீங்கள் அதை ஃபுல்லாக படிச்சிருவீங்களா, நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவீங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். ஒரு ஃபுல் டைமாக டெடிக்கேட்டடாக முழு நேரமாக உட்காந்து உங்களால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 6 monthsல கிளியர் பண்ணிடலாம். இல்லை நான் வந்து நிறையா சைட் பை சைடு நிறையா ஒர்க் இருக்குது, நான் அதெல்லாம் சரி பேலன்ஸ் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்னாலும்
அட்லீஸ்ட் 5 ஹவர்ஸ் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணாமல் நெட்டு கிளியர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் தான். இல்லை நான் சொல்லவே மாட்டேன். எல்லாரும் ஓடி வாங்க இன்னைக்கு வந்து சேருங்க நாளைக்கு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் எந்த வீடியோலையுமே சொல்லி வைக்கவே மாட்டேன். எல்லா வீடியோலையுமே நான் சொல்லக்கூடியது டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியும். இன்டெப்த்தாக படிக்கணும். ரொம்ப 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 இன்டெப்த்தாக படிக்கணும். அவ்வளவு அதாவது ஒரு 20 இயர்ஸ் கொஸ்டினை உட்காந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எந்த அளவு எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப இன்டெப்த்தாக சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் நிறைய மெனக்கிடணும், நிறையா கஷ்டப்படணும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அச்சீவ் பண்ணதுக்கு பிறகு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வேறு லெவலுக்கு மாறும். மினிமம் 40,000 ஸ்டைஃபண்டோட நம்ம பிஹெச்டி, ஐஐடி, என்ஐடி, ஐஏஎஸ்சி அந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம ஸ்டைஃபண்டோட பிஹெச்டி ஜாயின் பண்ண முடியும். அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் பிஹெச்டி பண்ணதுக்கு பிறகு நம்மளுடைய கேரியர் வேறு லெவலில் தான் இருக்கும். அதனால அந்த பிறகு கிடைக்கக்கூடிய பலனை நினச்சி அதுக்காக இப்போ கஷ்டப்பட்டோம்னா மட்டும்தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நான் சொல்லக்கூடியது ஃபுல் டைமாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 வேறு எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது. படிப்பு படிப்பு படிக்கணும் 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 இது மட்டுமே எண்ணமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 8 மந்த்ஸில் கிளியர் பண்ணிடலாம். 6 to அது நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது ஜாயின் பண்ண உடனே இன்னைக்கு படித்து நாளைக்கு கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நினைக்க முடியாது. இது ஒன்ஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்கள், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். 2வது தடவை அட்டென்ட் பண்ணும்போது நிச்சயமாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். கிடைக்கக்கூடிய ஐடியாஸை வச்சுட்டு நிச்சயமாக உங்களால் என்ன செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி எஃபர்ட் எடுக்கணும். அதாவது 2 கை தட்டினா தான் ஓசை. நான் சொல்லிக் கொடுக்குறத மட்டும் வச்சு கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் அதை எந்த அளவுக்கு படிக்க போகிறீங்க, நீங்கள் அதை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க, கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் சக்ஸஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ, கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸு, நியூமரிக்கல் அனாலிசிஸ் 9 சாப்டரும் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக அந்த கான்செப்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணி டீட்டெயில்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி நம்மளுடைய கிளாஸஸ் இருக்கும். நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணலைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஜாயின் பண்ணால் தான் இது வந்து ஏப்ரலில் ஆரம்பிக்கிறேன். டிசம்பர் 2026க்கான பேட்சுக்காக ஆரம்பிக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணால் தான் நீங்கள் டிசம்பர் 2026ல் நல்லா அப்ரோச் பண்ண முடியும், அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். வருஷப்பிறப்பு தமிழ் வருஷப்பிறப்பன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். தமிழ் வருஷப்பிறப்பன்னைக்கு ஒரு நல்ல பிளெஸிங்ஸோட நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணி இந்த வருஷம் நல்ல ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு 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 உறுதிமொழியோட ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு என்னுடைய சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் நான் கொடுக்குறேன். பிளெஸ்ஸிங்ஸோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வருஷ பிறப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். நல்ல விதமாக நீங்கள் வந்து இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னால் ஒரு நல்ல ஒரு இதோட நீங்கள் வந்து அடுத்த வருஷத்தை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற பிளெஸ்ஸிங்ஸோட நம்மளுடைய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸு, ஃபீட்பேக்கு, சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணுங்கள். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு மைண்டை செட் பண்ணி வச்சுட்டு ஜாயின்